அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் மாநில அரசு பற்றி மிக முக்கிய வினாக்கள் நாம் பார்க்க போறோம். இந்த வினாக்கள் அனைத்தையும் நீங்க ஒரு தேர்வு போல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசியில் நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம வினாக்கள் பார்த்தலாம். அப்பவே நீங்க சரியான பதில் நம்ம தேர்ந்தெடுத்து எழுதுங்க. உடனே நம்ம அதற்கான பதிலும் நம்ம பார்த்துடலாம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, மாநில அரசு என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ மாநில அரசின் துறைகள், ஆப்ஷன் பி சட்டமன்றம், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. பொறுமையா பார்த்துட்டு சரியான பதில் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இப்போ நம்ம சரியான பதில் பார்த்துடலாம். ஆப்ஷன் டி மாநில அரசு என்பது இவற்றில் எதுவும் இல்லை. இரண்டாவது வினா, மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி ஆளுநர், ஆப்ஷன் டி முதலமைச்சர். சரியான பதில் ஆப்ஷன் சி ஆளுநர். மூன்றாவது வினா, முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி ஆளுநர், ஆப்ஷன் டி தேர்தல் ஆணையர். சரியான பதில் ஆப்ஷன் சி ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் நியமிப்பவர் ஆளுநர். நான்காவது வினா, பொறுத்துக. பொறுமையா பாஸ் பண்ணிட்டு சரியான பதில் தேர்ந்தெடுத்துங்க. இப்ப நம்ம சரியான பதில் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம், ஆளுநர் மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர் பெரும்பான்மை பெற்ற கட்சி தலைவர், யூனியன் பிரதேசம் 8, புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச்சகம் உள்ளது. ஐந்தாவது வினா, கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது? கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், ஆப்ஷன் பி 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், ஆப்ஷன் சி நல்ல மனநிலைமையாக இருத்தல் வேண்டும், ஆப்ஷன் டி லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது. இது ஆளுநர் ஆவதற்கான கீழ்கண்ட எந்த கூற்று தவறானது? ஆப்ஷன் பி. ஏன்னா 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். ஆளுநராக 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இந்த 25 வயது தப்ப கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆறாவது வினா, கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு செய்க. ரோமன் 1, அரசு செயல்படுத்துவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர் ஆவார்கள். ரோமன் 2, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகிறார். 3, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. நம்ம சரியான பதில் பார்த்துலாம். ஆப்ஷன் ஏ, அதாவது 3 மட்டும் தவறு. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தவறு. பாக்கி 1, 2 சரி. ஏழாவதுனா கூற்று காரணம். கூற்று, இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. காரணம், இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. எட்டாவது வினா, மாநில அரசின் தலைவர் டேஸ் ஆவார். மாநில அரசின் தலைவர் டேஸ் ஆவார். ஆப்ஷன் ஏ கவர்னர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி முதலமைச்சர், ஆப்ஷன் டி பிரதம அமைச்சர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ கவர்னர். மாநில அரசின் தலைவர் கவர்னர். ஒன்பதாவது வினா, ஆளுநர் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 10. சரியான பதில் ஆப்ஷன் சி 5. 10வது வினா, உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டேஸால் நியமிக்கப்படுகிறார். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி ஆளுநர், ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் டி முதலமைச்சர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 11வது வினா, பொறுத்துக. பொறுமையா பாஸ் பண்ணிட்டு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இப்ப நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ, இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது. மேலவை கீழவை ஈரவை அமைப்பு. குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி நியமனம். குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி நியமனம் செய்வாரு. அடுத்து சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது. ஓகே. 12வது வினா, கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, அரசாங்கத்தில் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்னும் 3 பிரிவுகள் உள்ளன. ஆப்ஷன் பி, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது. ஆப்ஷன் சி, மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன் டி, நீதித்துறை சுதந்திர தன்மையுடன் செயல்படுகிறது. சரியான பதில் ஆப்ஷன் சி. ஏன்னா இது மட்டும் தவறாக புரிந்துள்ளது. ஏன்னா மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது. இங்கே உச்ச நீதிமன்றம் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 13வது, சரியான கூற்றை தேர்வு செய்க. ரோமன் 1, தேர்தல்களை நடத்தவும் அவற்றை கண்காணிப்பதும் உச்ச நீதிமன்றத்தின் பணிகளாகும். ரோமன் 2, ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்க அழைப்பு விடுப்பார். அடுத்த ரோமன் 3,
இந்திய குடியரசுத் தலைவர் முதலமைச்சரை நியமிப்பார். ஆப்ஷன் ரோமன் லெட்டர் 4. மாநில அரசின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இதுல சரியானது எதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்க அழைப்பு விடுப்பார். இது மட்டும் சரி, மற்ற அனைத்தும் தவறு. அடுத்து 14வது, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி பிரதம மந்திரி, ஆப்ஷன் டி முதலமைச்சர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 15வது, மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி முதலமைச்சர், ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சர். சரியான பதில் ஆப்ஷன் பி முதலமைச்சர். 16வது, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ உள்துறை அமைச்சர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி ஆளுநர். சரியான பதில் ஆப்ஷன் டி ஆளுநர். 17வது, உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 62, ஆப்ஷன் பி 64, ஆப்ஷன் சி 65, ஆப்ஷன் டி 58. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 62. உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. அதே போல உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65. 18வது, பொறுத்துக. இதற்கு நம்ம சரியான பதில் பார்த்தோம்னா டேட்டா ஆப்ஷன் ஏ ஆளுநர் பெயரளவு தலைவர். மாநிலத்தின் பெயரளவு தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மாநிலத்தின் உண்மையான தலைவர். சட்டமன்ற பேரவை கீழவை என்று அழைக்கப்படுகிறது. சட்டமன்ற மேலவை மேலவை என்று அழைக்கப்படுகிறது. 19வது, மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக யார் செயல்படுகிறார்? ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி முதலமைச்சர், ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி பிரதம அமைச்சர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆளுநர். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். 20வது, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 232, ஆப்ஷன் பி 234, ஆப்ஷன் சி 238, ஆப்ஷன் டி 245. சரியான பதில் ஆப்ஷன் பி 234. 21வது, இந்தியாவில் வாக்களிக்கும் வயது டேஸ். ஆப்ஷன் ஏ 25, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 20. சரியான பதில் ஆப்ஷன் சி 18. 22வது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு டேஸ் இருக்கும் என அரசியலமைப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம், ஆப்ஷன் பி உயர் நீதிமன்றம், ஆப்ஷன் சி மாவட்ட நீதிமன்றம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி உயர் நீதிமன்றம். நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் என வரையறுத்துள்ளது. 23வது, சரியான கூற்றை தேர்வுக. சரியான கூற்றை தேர்வு செய்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காண்பவர்களால் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? ரோமன் லெட்டர் 1 குடியரசுத் தலைவர், அடுத்த 2 துணை குடியரசுத் தலைவர், 3 ராஜ்யசபை உறுப்பினர்கள். சரியான பதில் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. அதாவது குடியரசுத் தலைவர், அடுத்தது ராஜ்யசபா உறுப்பினர்களை, அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பில் பங்கு பெறுகின்றனர்? குடியரசுத் தலைவர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் பங்கு பெற அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுகிறார்கள். 25வது, மாநில சபாநாயகர் ஒரு டேஸ். ஆப்ஷன் ஏ மாநில தலைவர், ஆப்ஷன் பி அரசின் தலைவர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவரின் முகவர், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. மாநில சபாநாயகர் ஒரு இவற்றில் எதுவும் இல்லை. 25வது, கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஆப்ஷன் ஏ சட்டமன்றம், ஆப்ஷன் பி நிர்வாகம், ஆப்ஷன் சி நீதித்துறை, ஆப்ஷன் டி தூதரகம். சரியான பதில் ஆப்ஷன் டி தூதரகம். 26வது, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை முன்னர் சட்டமன்றத்திற்கு நியமித்தது யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி ஆளுநர், ஆப்ஷன் சி முதலமைச்சர், ஆப்ஷன் டி சட்டமன்ற சபாநாயகர். சரியான பதில் ஆப்ஷன் பி ஆளுநர். 27வது, ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? கீழ்கண்டவற்றில் யாரை ஆளுநர் நியமனம் செய்வதில்லை? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், ஆப்ஷன் சி மாநில தலைமை வழக்கறிஞர், ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற நீதிபதிகள். சரியான பதில் ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற நீதிபதிகள். ஏன்னா இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. ஆளுநர் இவரை நியமனம் செய்ய மாட்டார். 28வது, அமைச்சரவையின் தலைவர் யார்? அமைச்சரவையின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி ஆளுநர், ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி பிரதம அமைச்சர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர்.
29வது மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன? மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷன் ஏ 25, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 35. சரியான பதில் ஆப்ஷன் சி 30 வயது. மேலவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது 30. 30வது சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் டேஷ் பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். 1/4, ஆப்ஷன் பி 1/5, ஆப்ஷன் சி 1/6, ஆப்ஷன் டி 1/3. சரியான பதில் ஆப்ஷன் டி 1/3. அதாவது 3இல் 1 பங்கு இருக்க வேண்டும். சட்ட மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை அம்மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 3இல் 1 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். 31வது சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி பிரிவு டேஷ். ஆப்ஷன் ஏ 169, ஆப்ஷன் பி 171, ஆப்ஷன் சி 164, ஆப்ஷன் டி 177. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி பிரிவு 169 விவரிக்கிறது. 32வது டேஷில் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை தோற்றுவிக்கப்பட்டது. எந்த ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1865, ஆப்ஷன் பி 1864, ஆப்ஷன் சி 1862, ஆப்ஷன் டி 1869. சரியான பதில் ஆப்ஷன் சி 1862. 1862ஆம் ஆண்டு தான் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து 33வது பொறுத்துக. சரியான பதில் நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ஆளுநர் மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் தலைவர். ஆளுநர் மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் தலைவர். அடுத்தது அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர்கள் மாநிலங்களுக்கு வாக்களிக்க முடியாது. மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. அடுத்தது ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். ஓகே. அடுத்தது லாஸ்ட் 34வது கூற்று காரணம். கூற்று ஏ தமிழ்நாட்டில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். தமிழ்நாட்டின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். காரணம் ஆர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள், அதாவது 234 படி 15 விழுக்காடு தான் இந்த 36. சரியான பதில் பார்த்தலாம். ஆப்ஷன் சி கூற்று காரணம் 2 சரி. கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஓகே நண்பர்களே, இன்று நாம் மாநில அரசு என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு விட உங்களை சந்திக்கும்.